வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, 2025 மென்ஸ் ராயல் ரம்பிள்ல ஜே உசோ வின் பண்ணது ரசிகர்களுக்கு பிடிக்கலையாம். அது இல்லாம ட்ரூ மேக்கின்டருக்கு WWE வந்து ஒரு சின்னதா ஒரு துரோகம் பண்ணிட்டாங்களாம். அது இல்லாம ரெஸ்ல்மேனியா பார்ட்டில ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் மேட்ச் வந்து WWE நடத்த போறாங்களாம். இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இப்போ வந்து 2025 ராயல் ரம்பிள வந்து ஜே உசோ வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே ரோமன் ரைன்ஸ், ஜான் சீனா, சிஎம் பங்க் இவங்க 3 பேர் தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஆனால் அங்கே யாருமே வின் பண்ணலை. அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியாமல் தான் இருக்குது. ஆனாலும் ஜே உசோ வின் பண்ணதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பர்டிகுலர் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை போய் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் ஜே உசோ இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணதுக்கு ஜாக்கப் இருந்து அதே மாதிரி ஜே உசோல் வந்து எல்லாருமே தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னோட பிரதர் நீ வந்து இந்த ராயல் ரம்பிளை நீ வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜே உசோ, அதுக்கப்புறம் நம்முடைய ஜிம்மியாக இருக்கட்டும், ஜாக்கப் இருக்கட்டும், எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ராயல் ரம்பிளை வந்து 2025 மென்ஸ் ராயல் ரம்பிளும் சரி, அதேமாதிரி உமன்ஸ் ராயல் ரம்பிளும் சரி, அதாவது WWE அவங்களோட சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதுக்கு அதிகமான நெகட்டிவ் கமெண்ட் தான் அப்படிங்கிறது அதிகமாக வந்திருக்காங்க. அதாவது நீலாம் இதுக்கெல்லாம் வின் பண்ண, நீலாம் ராயல் ரம்பிள் வின் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லையாடா, அதாவது யார் யாரெல்லாம் எப்படி சொல்லணும், யார் யாரெல்லாம் இந்த ராயல் ரம்பிள் வின் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு மகிமையே இல்லாமல் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஜே உசோவெல்லாம் இப்போ இன்டர்நெட்டில் ரொம்ப ரொம்ப கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதில் வந்து இப்போ அப்லோட் பண்ண வீடியோஸ்லேயே அதிகமான டிஸ்லைக் இதுக்கு தான் வந்திருக்குது. ஆனால் அதிகமான கமெண்ட் எதுக்கு வந்திருக்குன்னா அதுவும் இதுக்கு தான் வந்திருக்கு. எல்லாம் கழுவி தான் ஊற்றிருக்காங்களே தவிர யாரும் பண்ணல. ஆனால் இந்தியாவில் கொஞ்சம் பரவாயில்லப்பா. இந்தியாவில் வந்து ஜே உசோ கொஞ்சம் வின் பண்ணதுக்கு கொஞ்சம் இது பண்ணுறாங்க. ஆனால் அங்கிட்டலாம் எடுத்துக்கிட்டோம், யூஎஸ்ஏ பக்கம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜே உசோவை கழுவி ஊற்றுறாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த ராயல் ரம்பிளை வந்து ஜான்சனா தானே வின் பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ எதுக்கு வந்து சம்மந்தம் இல்லாமல் ஜே உசோவை வின் பண்ண வச்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்னதாக ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது இப்போ கெவின் ஓவன்ஸுக்கு ஒரு நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து கோடி ரோட்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்கான். அது வந்து மல்டிபிள் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப இன்ஜுரி, அதாவது அங்கே அது உள்காயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அவரோட சாம்பியனை கூட வெக்கெட் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ரெஸ்ல்மேனியா 40 கூட அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து மேட்ச் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. அதனால நம்ம வந்து ஜான்சனாவை வின் பண்ண வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜான்சனா வந்து கோடி ரோட்ஸ் தானே சேலஞ்ச் பண்ணுவார். அதனால கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான மேட்ச் இருக்கும். அதனால் இப்போ இன்ஜுரி ஆயிடுச்சு. இப்போ இவங்க 2 பேத்துக்கும் மேட்ச் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே முடிவு எடுத்துட்டாங்க இவங்க மேட்ச் தான் நடக்க போகுதுன்ட்டு. அந்த நேரத்தில் கோடி ரோட்ஸ்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காங்க லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து WWE வந்து அந்த பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது ஜான்சனாவை வின் பண்ண வைக்காமல் ஜான்சனை வந்து எலிமினேஷன் சாம்பராக இருக்கட்டும், மணி இந்த பேங்க், சம்மர்ஸ்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரில் கூட அதாவது க்யூர் ஆகிட்டா, அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் க்யூர் ஆகிட்டா அப்போ கூட நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் கோடி அந்த ஒரு ஃபீடை வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ராயல் ரம்பிளை வந்து நம்ம ஜே உசோவை வின் பண்ண வச்சு அவருக்கு ஒரு மூமெண்ட்டை கொடுத்துடலாம் அப்படிங்கிறக்காக லாஸ்ட் நிமிஷத்தில் தான் இந்த விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ஓரளவு சொல்லப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜே உசோ வந்து இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணதுக்கு என்னோட பொறுத்த வரைக்கும் என்னோட மதிப்பு படி நான் வந்து ரொம்ப வந்து நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். அதாவது நான் வந்து ஜே உசோ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஜே உசோ வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு ஈக்குவலாக வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ஹைப்பாக இருக்கிற சில அதனால் ஏன்னா ஜே உசோ வந்து WWEக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளோ உழைச்சிருந்திருக்காரு. அதனால் ஃபார்மர் டாக் டீம் 830 வந்து டாக் டீம் சாம்பியனாக இருந்திருக்காரு. பிளட் லைனுக்காக வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்முடைய ஜே உசோ இது பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து இது கிடைச்சது வந்து ஒரு துரதிர்ஷ்டமாக கிடைச்சிச்சா இல்லை அதிர்ஷ்டமாக கிடைச்சிச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் அவரோட ஒரு கெரியரில் வந்து இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும். அது இல்லாமல் WWE வந்து வளர்ந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து WWE தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இது வந்து அவரோட வாழ்க்கைக்கு, அவரோட ரெஸ்லிங் கெரியருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ட்ரூ மேக்கின்டருக்கு WWE வந்து திரும்பியும் ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்கப்பா. WWE மேலே இப்போ நம்மளோட ட்ரூ மேக்கின்டர் ரொம்ப ஒரு கடுப்பில் இருக்காருப்பா. என்னடா அப்படி கடுப்பில் இருக்கார் அப்படின்னு கேட்டால், அதாவது நீங்கள் வந்து காதல் கொண்டேன் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். மாப்பிள்ள அதாவது நாட்டுக்கோழி போடுறேன்னு சொல்லிட்டு போந்தா கோழி போட்டானுங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராயல் ரம்பிளை வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் இருக்கிறதுக்கான ஒரு அதாவது மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் செத்ரோன்ஸ், அதாவது நம்மளுடைய சிஎம் பங்க்கு, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இவங்க 2 பேத்தையும் நான் எலிமினேட் பண்ணுவேன். அதுமாதிரி செத்ரோன்ஸ் உங்கள் 3 பேத்தையுமே நான் எலிமினேட் பண்ணுவேன். அதாவது நான் வின் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனால் உங்களை வின் பண்ண வைக்க மாட்டேன், உங்களை நான் கண்டிப்பாக நான் தானே எலிமினேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சபதம் எடுத்து தான் அந்த ராயல் ரம்பிளில் இருந்தார். ஆனால் அதுதான் ஒரிஜினல் பிளானா, ராயல் ரம்பிளில் அதுதான் ஒரிஜினல் பிளானா. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பிளான், அதாவது ஸ்கிரிப்டு அப்படிங்கிறது மீறிட்டாங்களாம். அதாவது நம்மளோட டேமியன்ஸ் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டரை எலிமினேட் பண்ணது அப்படிங்கிறது அந்த ஸ்கிரிப்ட்லேயே இல்லையா. இது வந்து முழுக்க இது வந்து அன்ஸ்கிரிப்டடாக, அதாவது அந்த ஸ்டோரி லைன் படியே நம்முடைய ட்ரூ மேக்கின்டர் தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் சரி, சிஎம் பங்கையும் சரி, செத்ரோன்ஸும் சரி, இவங்க 4 பேருமே நின்று
நம்முடைய ட்ரூ மேக்கின்டர் தான் இவங்க 3 பேத்தையுமே எலிமினேட் பண்ணுற மாதிரி. அதாவது செத் ரோலின்ஸை எலிமினேட் பண்ணாட்டியும் சிஎம் பங்கையும் ரோமன் ரெயின்ஸையும் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் தான் எலிமினேட் பண்ணுறதான். ஏன்னா எலிமினேட் பண்ணி தான் அவர் இருக்கிறதான். ஆனால் கடைசி நிமிஷத்தில் நம்மளுடைய டேமியன் பிரிஸ்ட் பண்ண ஒரு சின்ன ஒரு தப்புனால, அதாவது அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸையும், அதாவது ரோமன் ரெயின்ஸையும் நம்முடைய சிஎம் பங்கையும் நம்முடைய செத் ரோலின்ஸ் தானே எலிமினேட் அதாவது செத் ரோலின்ஸையும் நம்முடைய சிஎம் பங்கையும் நம்முடைய செத் ரோலின்ஸ் தான் எலிமினேட் பண்ணார். ஆனால் செத் ரோலின்ஸ் எலிமினேட் பண்ணாருன்னா நம்முடைய லோகன் பால். அதனால் அந்த லோகன் பால் வந்து எலிமினேட் பண்ணுறது கிடையாதான், நம்முடைய ட்ரூ மேக்கின்டர் எலிமினேட் பண்ணுறதான். ஆனால் கடைசி நிமிஷத்தில் நம்முடைய டேமியன் பிரிஸ்ட் வந்து இந்த ஸ்டோரியே மாற்றிட்டாராம். இவர் எலிமினேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டார். அதனால் இது வந்து WWE இருக்கவங்களுக்கு எல்லாருமே ஷாக்கிங்காக இருந்துச்சான். அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்ததை விட நம்முடைய ட்ரூ மேக்கின்டருக்கு தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சான். என்னடா நடக்குதுங்க, இது வந்து என்னோடய ஸ்கிரிப்டே கிடையாதுடா, நான் என்னோட கதையே இது கிடையாதுடா, என் கதையை திருடிட்டீங்கன்னா நான் தான்டா அங்கே இருக்க வேண்டியது, நீ எதுக்குடா என்ன எலிமினேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கோட நம்முடைய ட்ரூ மேக்கின்டர் இருந்தாராம். அதனால் பேக் ஸ்டேஜுக்கு போய் கூட கண்டபடி திட்டியிருக்காரு. என்ன வந்து இவன் எப்படி எலிமினேட் பண்ணலாம், நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து டேமியனுக்கும் எனக்கும் ஒரு மேட்ச் வேணும், நான் அந்த மேட்ச்சில் வந்து நான் டேமியன் வந்து நான் க்ளீனாக பீட் பண்ணணும், நீங்கள் வந்து எனக்கு தப்பு பண்ணிட்டீங்க, உங்கள் மேலே நான் கடுப்பாக இருக்கான்ட்டு பேக் ஸ்டேஜில் போய் ஓவராக நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் கத்தியிருக்காராம். அந்த இப்போ ராயல் நம்ம நடந்துக்கிட்டு இருந்துச்சுல, அவர் கத்திட்டு ராயல் நம்ம முடியறதுக்குள்ளேயே அவர் வந்து அரீனாவை விட்டு வெளியில் போயிட்டாராம். இது வந்து இப்போ நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டருக்கு நம்மளுடைய WWE பண்ண அந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து பிடிக்கவே இல்லை, எனக்கு வந்து இப்போ பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய WWE மேலே நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு காண்டில் இருக்காராம். ரோமன் ரெயின்ஸு எப்படிப்பட்டவர் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்போ வந்து உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸு ஒரு புதிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸ் இருக்கார் அப்படின்னா அவர் நார்மலாக யூஸ் பண்ணுவார், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக் அப்படி மாதிரி யூஸ் பண்ணுவார். ஆனால் இந்தியாவுக்குன்னு தனியாகவும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸு இந்தியாவுக்குன்னு தனியாக யூஸ் பண்ணுற அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இப்போது ஒரு விஷயத்த ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காரு. அதாவது அது என்ன அப்படின்னா 2015 அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணியிருப்பார்ல ரோமன் ரெயின்ஸை, அந்த ஃபோட்டோவும் ரோமன் ரெயின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரைபல் சீஃப் அப்படின்னு அந்த ஒரு கேரக்டர் பண்ணல, அதுக்கப்புறம் அந்த டபுள் சாம்பியன் ஆனார்ல, அந்த சாம்பியனை வச்சுருக்க அந்த ஒரு டைட்டில் ரேஜனையும் அந்த ஒரு ஃபோட்டோவையும் ரோமன் ரெயின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோவும், அதாவது அந்த டைட்டில் ரேஜனை இப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறக்கான அந்த ஒரு ஃபோட்டோவும், அதுக்கப்புறம் அந்த 2 சாம்பியனையும் ஒன்று சேர்த்து ட்ரிபிள் ஹெச் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியனை வந்து ஒன்றாக்குனார்ல, அந்த ஒரு ஃபோட்டோ, இந்த 4 ஃபோட்டோவும் இப்போ ரோமன் ரெயின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காரு. வாயா புலுகேசியே வாயா, உங்கள் 3 பேர்த்துக்கும் ரெசல்மேனியா 41 ஒரு மேட்சை புக் பண்ணிட்டாங்கப்பா WWE சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இன்னும் அஃபிஷியல் ஆகலை, இது வந்து ஃபேன்ஸாக கிளப்பி விட்டது. இல்லை இப்போ இந்த ராயல் ரம்பில் வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து நம்முடைய சிஎம் பங்கையும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸையும் போட்டு பரட்டி எடுத்துட்டார்ல, அதனால் ஃபேன்ஸாக கொஞ்சம் கிரியேட் பண்ணி விட்டது தான். இன்னும் அஃபிஷியலாக வந்து இவங்க 3 பேர்த்துக்கு மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. WWE கையிலேருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான எதுவுமே வரல. மேபி இதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் சொல்லப்படுது. அதாவது ராயல் ரம்பிளில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் சரி செத் ரோலின்ஸும் சரி எலிமினேட் பண்ணது. ஆனால் நம்மளுடைய சிஎம் பங்கே யார் எலிமினேட் பண்ணது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய லோகன் பால். ஆனால் லோகன் பால் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கை வந்து எலிமினேட் பண்ணது அப்படிங்கிறத அதை வந்து சுத்தமாக அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து இழுக்கலை WWE. ஆனால் நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து அடிக்கிறதா இருந்தால் யார் அடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சிஎம் பங்கை தான் அடிச்சிருக்கணும். அதாவது நீ தாண்டா என்னை எலிமினேட் பண்ண அப்படிங்கிறக்காக நம்மளுடைய செத் ரோலின்ஸ் தான் நம்மளுடைய சிஎம் பங்கு அடிச்சிருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் நம்மளுடைய செத் ரோலின்ஸ், அதாவது நம்மளுடைய சிஎம் பங்கு அடிச்சிருக்கணும். ஆனால் இங்கே எல்லாமே உல்ட்டாவாகிடுச்சு. அதாவது நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கையும், அதாவது சிஎம் பங்கையும் போட்டு பரட்டிட்டாரு, ரோமன் ரெயின்ஸும் போட்டு பரட்டிட்டாரு. இது எதுக்கு தான் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸை சுத்தமாக பிடிக்காது, நம்மளுடைய சிஎம் பங்கை அதை விட சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க்கு ரோமன் ரெயின்ஸை பிடிக்காது, அதே மாதிரி செத் ரோலின்ஸையும் பிடிக்காது. அதேமாதிரி ரோமன் ரெயின்ஸை பார்த்தோன்னா சிஎம் பங்கையும் பிடிக்காது, செத் ரோலின்ஸையும் பிடிக்காது. இவங்க 3 பேர்த்துக்குமே யாரையுமே ஒருத்தர் சுத்தமாக பிடிச்சிக்காது. அதனால் இவங்களுக்கு வந்து எப்படி மேட்ச் நடக்கும் அப்படின்னு கேட்டால், அதாவது ரெசல்மேனியாவில் வந்து எப்படிப்பா மேட்ச் நடக்கும் அப்படின்னு கேட்டால், அதாவது ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சிஎம் பங்க் விசஸ் செத் ரோலின்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கிறதுக்கு மேபி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதுவும் இது வந்து ஒரு டைட்டில் மேட்சாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ தான் நான் சொன்னேன்ல, அதாவது நம்முடைய இன்ஜுரி வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இன்ஜுரி வந்து மல்டிபிள் இன்ஜுரியாக இருக்குது. அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல், அதாவது இப்போ சொன்னால் ஒரு ரொம்ப அதிகமாகிடுச்சு, அந்த சாம்பியன் வந்து வெக்கேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், அந்த சாம்பியனை வெக்கேட் பண்ணிட்டு போயிடுவார்ப்பா. வெக்கேட் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு. அப்படி வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா இப்போ வந்து ஒரு நம்பர் 1 கண்டெண்டரில் வச்சு இவனுக்கு கூட 3 பேர் கூட அடிச்சுக்கலாம், அப்படி வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வேளை நம்மளுடைய இன்ஜுரி வந்து ரொம்ப சீரியஸானால் வெக்கேட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடந்து இவங்க 3 பேர்த்துக்கும் வந்து மேட்ச் நடக்குமே தவிர, வெக்கேட் பண்ணிட்டுலாம் போகலை அப்படின்னா இவங்களுக்கு வந்து நார்மலான ஒரு மேட்ச் தான் WWE புக் பண்ணுவாங்க. மேபி இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குமா, இல்லை சிங்கிள்ஸ் மேட்சாகவே நடந்தால் நல்லா இருக்குமா?
அது செத் விசிஸ் ரோமடைன்ஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சா, இல்லை செத் விசிஸ் சிஎம் பங்குக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சா, இல்லை நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய ரோமடைன்ஸ்க்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சா, இதில் எந்த மேட்ச் நடந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் சிஎம் பங்க் விசிஸ் செத்ரோன்ஸ் நம்முடைய ரோமடைன்ஸ்க்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்தாலும் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.